அடுத்து 11/7/2025ல நமக்கு வந்துட்டு இன்னொரு பிரஸ் நியூஸ் குடுத்திருக்காங்க. நம்ம அட் தி டைம் ஆஃப் அப்ளிகேஷன் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொன்னா 10th ஆர் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், சீனியர் டிப்ளமா இன் டீச்சிங் ஆர் இட்ஸ் ஈக்வலண்ட் இருந்ததுன்னா, இஃப் அப்ளிகபிள், இஃப் தேவைப்பட்டதுன்னா இதோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அண்ட் டிப்ளமா சர்டிபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் நம்ம அப்லோட் பண்ணணும். யூஜி டிகிரியோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், degree certificate or provisional certificate, PG degree oda consolidated mark sheet, degree certificate or provisional certificate, B.Ed degree oda consolidated mark sheet, degree or provisional certificate, BPEd physical education க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா BPEd degree ஓட consolidated mark sheet, degree certificate or provisional certificate, MPEd ஓட consolidated mark sheet, degree certificate or provisional certificate, இதெல்லாமே அப்ளை பண்றப்போ நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். இது கூட கம்யூனிட்டி சர்டிபிகேட், இப்போ எவிடன்ஸ் ஏதாவது வந்து ஈக்வலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து கிளைம் பண்றீங்கன்னா அதோட ஜிஓ வந்து அப்லோட் பண்ணணும். இஃப் நீடட் தான் அது. அதே போல வந்து தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் அதர் தென் இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ், இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கேண்டிடேட்ஸ் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் பிஎஸ்டிஎம் நான் வந்து கிளைம் பண்றேன்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்க வேற ஏதாவது கவர்மெண்ட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் ஃப்ரம் தி ஹெச்ஓடி அப்லோட் பண்ணணும். ரிசர்வேஷன் கிளைம் பண்றவங்க சர்வீஸ் சர்டிபிகேட் வந்து வைக்கணும். கான்டாக்ட் சர்டிபிகேட் ஃப்ரம் தி லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டிடியூஷன் எல்லாருமே வைக்கணும். கேரக்டர் சர்டிபிகேட் குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர்ஸ் கிட்ட வாங்கி கேரக்டர் சர்டிபிகேட் வைக்கணும். டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு வித் ஜெண்டர் சர்டிபிகேட் இஃப் நீடட் நீங்க வந்து வைக்கணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் சர்டிபிகேட் வைக்கணும். இது எல்லா சர்டிபிகேட்டும் நீங்க கண்டிப்பா வந்து லாஸ்ட் டேட்டுக்குள்ள நீங்க அப்லோட் பண்ணியிருக்கணும்.